ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை எம்டன் இருக்கு. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களோட ஆன்சர் ஷீட் வந்து இப்போ எந்த இடத்துல இருக்குது, சரியா? உங்களோட ஆன்சர் ஷீட் வந்து அதாவது எங்கேருந்து எங்கே போகும், அது மட்டும் இல்லாமல் எந்த நேரத்தில் எங்கே டிவிஷன்லேருந்து பிரித்து கொடுப்பாங்க, அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஆன்சர் கீ எப்போ வந்து அதாவது வேல்யூவேஷன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க, எப்போ உங்களோட வேல்யூவேஷன் வந்து முடியும் அப்படிங்கிற A to Z நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க, நிறைய விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க. எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா, அடுத்து நீங்கள் காலேஜ் சம்மந்தமாக நிறையா கவுன்சிலிங், அதாவது நீங்கள் இன்ஜினியரிங் போகணும், இல்லை வந்து மெடிக்கலுக்கு போகணும், இல்லை வந்து அக்ரி போகணும், இல்லை பேராமெடிக்கல் போகணும் அப்படின்னா நீங்கள் வந்து கவுன்சிலிங் மூலியமாக போகணும். அந்த கவுன்சிலிங்கை பற்றின A to Z வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம ஏற்கனவே நம்ம கொடுத்துட்ருக்கோம், சரியா? புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ தான் தெரிய வரும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கண்டிப்பாக நம்ம சேனல்ஸ் வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்க. ஓகே, அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா நீங்கள் கவனிச்சுங்க. அதாவது விடைத்தாள் சேகரிப்பு மையங்கள்லேருந்து மண்டல விடைத்தாள் சேகரிப்பு மையங்களுக்கு, அதாவது கலெக்ஷன் பாயிண்ட் டு ஜோனல் பாயிண்ட், உங்களோட பேப்பர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஒரு 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 இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல என்ன பண்ணிப்பாங்க அப்படின்னா, அந்த பேப்பரை ஃபுல்லாகவே கலெக்ட் பண்ணி ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க, சரியா? அதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு ஜோன்லேருந்து இன்னொரு ஜோனுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அனுப்பிடுவாங்க. எப்போ அப்படின்னா 28/3/2006 இன்றைக்கி வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய பேப்பர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஜோன்லேருந்து இன்னொரு ஜோனுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் நல்லா நீங்கள் கவனிச்சுங்க. மண்டல விடைத்தாள் சேகரிப்பு மையத்தில் கலக்கி பிரித்தல், அதாவது கவர் சஃப்லின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்கள் பேப்பர் வந்து இன்னொரு அதாவது டிஸ்ட்ரிக்கு இல்லை இன்னொரு மண்டலத்துக்கு போகுது அப்படின்னா 30ஆம் தேதியிலேருந்து 1ஆம் தேதி வரைக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த பேப்பரை கவராக என்ன பண்டலாக என்ன பண்ணுவாங்க, பிரிப்பாங்க. நீங்கள் உங்களோட பப்ளிக் ஆன்சர் சீட் பார்த்துருப்பீங்க. அதில் மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிழிக்கிற மாதிரி ஒரு இடம் இருந்திருக்கும். அந்த ஃபஸ்ட்டு பேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இடையில டியர் பண்ணுற மாதிரி ஒரு இடம் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து பிரித்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, இப்போ சஃபில் பண்ணி அப்படியே கவர் போட்டு வச்சுருவாங்க. அடுத்து 2ஆம் தேதி, அதாவது 2/4/2026 வியாழக்கிழமை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மண்டல விடைத்தாள் சேகரிப்பு மையத்திலிருந்து விடைத்தாள் மதிப்பீட்டு மையங்களுக்கு, அதாவது பேப்பர் வேல்யூவேஷன் கேம்ப், இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்குது, ஒரு எஜுகேஷன் டிஸ்ட்ரிக்ட் இருக்குது அப்படின்னா ஒரு இடத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பேப்பர் வேல்யூவேஷன் கேம்ப் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் வைப்பாங்க. அந்த பேப்பர் வேல்யூவேஷன் கேம்புக்கு எப்போ போய் பேப்பர் சேரும் அப்படின்னா 2/4/2026 அன்றைக்கி என்னன்னு பார்த்தா பேப்பர் வேல்யூவேஷன் வந்து கேம்புக்கு போய் பேப்பர் வந்து சேர்ந்துடுது. அதுக்கப்புறம் நல்லா கவனிச்சுங்க, நமக்கு வந்து எப்போ பேப்பர் வேல்யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம சேனலோட ஃபாலோவர்ஸ்லாம் நல்லாவே தெரியும், நம்ம பேப்பரை 3 பேர் வேல்யூவேட் பண்ணுவாங்க, CESO AE, சரியா? அப்போ முதன்மை தேர்வாளர்கள் மற்றும் கூந்தாய்வு அலுவலர்களின் விடைத்தாள் மதிப்பீடு, அதாவது CESO செல்ஃப் எவாலுவேஷன் சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 6/4/2026, அதாவது மண்டேலேருந்து நமக்கு என்ன பண்ணுறாங்கன்னா பேப்பர் வேல்யூஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. CESO அவங்க தான் வந்து, அவங்க 2 பேர் தான் சீஃப் எக்ஸாமினர் மாதிரி, அவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நாள் பேப்பர் வேல்யூஷன் வந்து பண்ணுறாங்க. அடுத்து தான் எங்களை மாதிரி ஆட்கள்லாம் எப்போ போவோம் அப்படின்னா 7ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி வரைக்கும் நம்ம எங்களை மாதிரி ஆட்களுக்கு நேம் என்ன அப்படின்னா AE, சரியா? உதவி தேர்வாளரின் விடைத்தாள் மதிப்பீடுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல. அப்போ 7ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி வரைக்கும், சரியா, நமக்கு வந்து பேப்பர் வேல்யூவேஷன் கேம்ப் வந்து நடக்க போது நாம் டெய்லியுமே அப்டேட் வந்து கொடுத்துட்டே இருப்போம். 6ஆம் தேதியிலேருந்து நம்மளோட அப்டேட் வந்து என்னாச்சு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிரும். 6ஆம் தேதியிலேருந்து நம்ம அப்டேட் வந்து கொடுத்துட்டே இருப்போம். பேப்பர் வேல்யூவேஷன் கேம்பில் இன்னும் நிறைய கேம்பில் விசாரித்து நம்ம என்ன பண்ணுவோம் சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்காக அந்த வீடியோஸ் வந்து கொடுத்துட்டே இருப்போம். அதனால் நீங்கள் ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. அஸ் வெல் அஸ் வந்து காலேஜ் சம்மந்தப்பட்ட வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பேப்பர் வேல்யூவேஷன் கேம்ப் பற்றின வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும், சரியா? அதனால் ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமாக நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம், என்னோடய பேப்பர் வந்து 6ஆம் தேதியும் 7ஆம் தேதியும் யார் கையிலையும் போய் மாட்டிடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் நீங்கள் கொஞ்சம் சுதாரிப்பாக இருங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து அந்த கிரேஸ் மார்க்கோட அப்டேட் வந்து எப்போ தெரியும் அப்படின்னா, இந்த 2ஆம் தேதியிலேருந்து 6ஆம் தேதி இந்த கேப்பில் தான் நமக்கு என்னாச்சு பார்த்தீங்கன்னா கிரேஸ் மார்க்கோட அப்டேட் வந்து தெரியும். ஏன்னா அஃபீஷியல் ஆன்சர் கீ வந்து இந்த 2ஆம் தேதியிலேருந்து 6ஆம் தேதிக்குள்ளே தான் நமக்கு வந்து தெரிய வரும், ஓகேவா? அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து A to Z அப்டேட் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்போம். ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.